தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர எண்ணெய் நிறுவனங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. தங்களது போராட்டம் தொடர்வதாக எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எல்பிஜி டேங்கர் லாரிகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக புதிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகளை தளர்த்த கோரி தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இன்று கோவையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி எண்ணெய் நிறுவனங்களில் மும்பையிலிருந்து செயல் இயக்குனர் பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் பங்கேற்றனர். டெண்டர் விடுவதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 2 ஆக்சில் லாரிகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ள எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளின் செல்போன்கள் தனியாக வாங்கி வைக்கப்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் எந்த உடன்பாடும் ஏற்கவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 3 ஆயில் நிறுவனங்களும் டெண்டர் வழங்கி உள்ளனர் எனவும் இதில் லாரி உரிமையாளர்களுக்கு பாதகமாக அம்சங்கள் இருப்பதால் விதிகளை மாற்ற கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்றும், ஆனால் அவர்கள் தெரிவித்த விதிமுறைகள் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தினை துவக்கியிருப்பதாக தெரிவித்தார். இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை எனவும் முக்கிய பிரச்சனைகளை அதிகாரிகள் தீர்க்கவில்லை என்பதால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்கின்றோம் எனவும் சுந்தர்ராஜன் தெரிவித்தார். மும்பையிலிருந்து எண்ணெய் நிறுவனங்களின் செயல் இயக்குனர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் எனவும் அவர்கள் உறுதியாக எதையும் சொல்லவில்லை என்பதால் நாங்களும் எங்களது 1500 உறுப்பினர்களை கலந்து பேசாமல் இப்போது எந்த முடிவை சொல்ல முடியாது, காலவரையற்ற போராட்டம் தொடர்வதாக சொல்லி வந்துவிட்டோம் என தெரிவித்தார். இதேபோல வடக்கு, மேற்கு, கிழக்கு மண்டல லாரி உரிமையாளர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது என தெரிவித்த அவர், எண்ணெய் நிறுவனங்களின் செயல் இயக்குநர்களாக இருக்கும் அதிகாரிகள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினர். எதற்கெடுத்தாலும் ஜெய்ப்பூர் ஆக்சிடென்ட்ஸலை உதாரணமாக சொல்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். மேலும் எல்பிஜி லாரிகளுக்கு அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் எனவும், இந்த போராட்டம் தொடர்ந்தால் 3 நாட்களில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். தங்களது பிரச்சனையில் தலையிட வேண்டும் என தமிழக முதல்வர், பெட்ரோலிய அமைச்சர் ஆகியோரிடம் முறையிட இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். பாதுகாப்பு என்ற காரணத்திற்காக அபராத தொகையினை விதிப்பது ஏற்புடையதல்ல எனவும், லாரிகளில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும், ஆனால் கிளீனர் இல்லை என்றால் 20,000 அபராதம் என்பதை ஏற்க முடியாது எனவும், கண்டிப்பாக கிளீனர் தேவை என வாகன சட்டத்தில் இல்லை எனவும், ஆனால் வாகன சட்டத்தை மீறி இவர்கள் தேவைக்காக கிளீனர் தேவை என கட்டாயப்படுத்துகின்றனர் எனவும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டினார். தென்னிந்தியாவில் கேஸ் லோடு ஏற்ற மாட்டார்கள், இனிமேல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு வரும் என தெரிவித்த அவர், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் உடனடியாக அதிகாரிகள் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கோவையில் டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானது என்பது லாரி டிரைவர் கொடுத்த ரூட் மேப்பை பின்பற்றாமல் வழி தெரியாமல் போனதால் ஏற்பட்டது எனவும் தெரிவித்தார். கோவை கலெக்டர், கமிஷனர் ஆகியோர் லாரி டிரைவர் மீது வழக்கு போட்டு வெளியில் வர முடியாதபடி செய்துவிட்டனர். கோவையில் எல்பிஜி பிளான்ட் இருக்கும் இடம் பாதுகாப்பானது கிடையாது எனவும், இதை மாற்ற வேண்டும் என கோவை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்திடம் சொல்லி இருக்கின்றோம். எங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது எனவும், ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் லாரி டிரைவர் மீது நிறைய வழக்கு போட்டு விட்டனர் எனவும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி குறித்து இன்னும் சொல்லவில்லை, நாளை சொல்லுவார்கள் என நினைக்கின்றோம் என தெரிவித்த அவர், தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தென்மண்டல எல்பிஜி கேஸ் உரிமையாளர் நல சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்தார். 1500 உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் எங்களுடைய அடுத்த முடிவை இதே இடத்தில் சொல்வதற்கு எங்களால் முடியாது. எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் நிச்சயமாக ஈடுபட்டுள்ளோம். இதன் காரணமாக நார்த்தன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன் அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பலமுறை எங்களை வற்புறுத்தி வண்டிகளை முதலில் ஓட்டுங்கள், பிறகு இந்த பிரச்சனைகளை பேசிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் வண்டிகளை ஓட்டினால் அவர்கள் பிரச்சனை எந்த விதத்திலும் தீர்க்க மாட்டார்கள். ஆகையால் எங்களுடைய பிரச்சனைகளை தீரும் வரை
வண்டிகளை இயக்குவதில்லை என்ற முடிவை அவர்களிடம் தெரிவித்து விட்டோம். இப்போ இந்த ரெசிடென்சி ஹோட்டலில் வந்து ஆயுள் நிறுவன அதிகாரிகள் வந்திருந்தாங்க. இவங்களுக்கு முதலே தெரியாத மும்பையில் இருக்கிற அதிகாரிகள் மூலம் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு. இவர்கள்தான் முக்கிய அதிகாரிகள், இவர்கள்தான் இயக்குனர்கள், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இவர்களுக்கு மேலே யாருன்னா மார்க்கெட்டிங் டைரக்டர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டி இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். இப்போ 5 ரீஜன்லேயும் ப்ரைஸ் பெட் மீட்டிங்கிறது நடந்தது. அந்த 5 ரீஜன்லேருந்தும் அவங்க கொடுத்த கருத்துக்களை வச்சு தான் அந்த 17க்கு மேலே 18ஆம் தேதியிலிருந்து 26 வரைக்கும் இவங்க ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலேயும் எதை கேட்டாலும் ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டை பற்றியே பேசுகிறாங்க. ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டு ஒரு விபத்து, அதில் வந்து டிரைவர் அவனால் பிரச்சனை இல்லைங்கிறது அங்கே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டை வச்சு எங்களையெல்லாம் இந்த தொழிலை செய்ய முடியாத வண்ணம் பல நெருக்குதல்களை எங்களுக்கு கொடுக்கிறார்கள். எதை கேட்டாலும் ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட், ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்காக ட்ரெயின் ஓட்ட முடியாமல் இருக்க போகிறோம், அதையும் கேட்டுட்டோம். அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் இந்த கைட்லைன் எல்லாம் அவர்கள் சொன்னதை போல இருக்கும் பொழுது நீண்ட நாட்கள் இந்த டெண்டர் 5 வருடங்கள் எங்களை ஓட்டுவதற்கு சாத்தியமே இல்லை. ஒரு அபராத தொகையை கட்டி எத்தனை முறை நீங்கள் அவங்ககிட்ட போவோம். அதுக்கு மேலே வண்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட்னு 3 வருஷம் வண்டி ஓட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இனிமேல் வண்டிகளை இயக்குவதற்கு உங்களிடம் நல்ல விதமான பதில் வந்தால் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை கலந்தாலோசித்து வண்டிகளை ஓட்டலாம். அதுவரை வண்டிகளை நிறுத்தத்தான் உள்ளோம்.